கரூரில் நடந்த கூட்ட நெரிசலால் வந்த மரணத்துக்கு மொத்தமாக எல்லாரும் விஜயை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. அவர் தான் கொலைகார தற்கூரி அப்படின்லாம் போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க. அவர் சைடு சில ஆர்கனைசிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது தான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு இந்த சோகால்டு போராளிஸ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க. இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மொத்தமாக அவர் முடக்கிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ், மன்சூர் அலிகான் இவங்க 2 பேரும் ஆதரவாக இருக்காங்க. இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி என்ன போராட்டம் பண்ணி கிழிச்சாங்க? இந்த விடிய அரசு செஞ்சு எவ்வளவோ தவறுகளை இதுவரை தட்டி கேட்டிருக்காங்களா? கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய மரணம், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஹராஸ்மெண்ட் கேஸு, இதுக்கெல்லாம் ஏதாவது சொன்னாங்களா? அதேமாரி இவங்க போலீஸ்லாம் இந்த பேரிகார்டு வச்சாங்களா ப்ராப்பராக இந்த கூட்டத்துக்கு நடுவில்? ஆம்புலன்ஸ்லாம் ஏன் சம்மந்தமே இல்லாமல் நம்பர் பிளேட் இல்லாமல் எம்டியாக வந்துச்சு? இதெல்லாம் அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழிசை மேடமும் இதே தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க? அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி சொல்கிறாரு, செருப்பு வீசந்தே கூட்ட நெரிசல்லேருந்து விஜய்க்கு கவனத்தை ஈர்க்கதான்றாரு. அந்த கூட்டத்தில் எப்படி காலில் இருக்க செருப்பை கையில் எடுக்கிற அளவு டைம் இருக்கும், அந்தளவு கூட்ட நெரிசல் இருக்கும்போது எப்படி ஃப்ரீயாக இவங்களால் கையில் செருப்பு எடுக்க முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது யோசித்து தான் பேசுகிறாரான்னு தெரில. விஜய் ஆர்கனைசிங் சைடில் நிறையவே அவர் கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். இது அவருக்கு அலட்சியம்னு சொல்ல முடியாது, கவனக்குறைவுன்னு சொல்லலாம். இருந்தாலும் 41 உயிர் போயிருக்கு. இதுக்கு எந்த வகையிலையுமே நியாயம் கற்பிக்க முடியாது. ஸோ தேங்க்யூ.